Hello everyone. இன்னைக்கான மார்க் ரூம்ல நாம பார்க்க போற क्वेश्चन கிளாஸ் 9 ஓட மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.28 பார்க்கலாம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If n of a is equal to 36 and n of b is equal to 10, n of a union b is equal to 40, n of a dash is equal to 27. So find n of u and n of a intersection b. சோ இப்போ என்ன செய்யணும் அப்படினா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்னு வந்து n of u சரிங்களா. n of u னா என்ன, யுனிவர்சல் செட்ல டோட்டலா எவ்வளவு கவுண்ட் இருக்கு, எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन n of u கண்டுபிடிக்கலாம். n of u கான ஃபார்முலா என்ன? that is n of a plus n of a dash. சரிங்களா. சோ இப்போ a ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? செட் a ல 36. a dash ல n of a dash னா a க்கு வெளியில எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 27. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. that is 63. கிளியரா? இதுதான் என்ன அப்படின்னா n of u யூனிவர்சல் செட்ல டோட்டலா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். சோ ரெண்டாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. n of a இன்டர்செக்ஷன் b ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியலையா? டூ செட்ஸ் வந்து யூனியனையும் இன்டர்செக்ஷனும் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். n of a union b that is equal to n of a plus n of b minus n of a intersection b. So இந்த ஃபார்முலால இந்த क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. n of a union b அப்படிங்கிறது வந்து 40 and n of a அப்படிங்கிறது வந்து 36. சரியா? n of b வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 10. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n of a intersection b. இத கண்டுபிடிக்கணும். சோ இந்த a intersection b மட்டும் லெஃப்ட் சைடுல கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு என்ன வருது பாருங்க நமக்கு வேல்யூ n of a intersection b that is equal to என்ன வரும்? இந்த 40 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 46 இந்த 40 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா -40. so therefore n of a intersection b that is equal to 6. சோ இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். கிளியரா புரிஞ்சதா? அப்டேட் பண்ணுங்க. எஸ், புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமா நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.